இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை வீழ்த்த நினைக்கிற, நம்மை உடைக்க நினைக்கிற, நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்க நினைக்கிற சில பேச்சுகள், சில வார்த்தைகளுக்கு நாம் காது கேளாதவர்கள் போல் இருக்க வேண்டும். ஐயோ, என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பத்தி, எங்க குடும்பத்தை பத்தி, எங்க வாழ்க்கை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே என்று நாம் புலம்பிக் கொண்டிருந்தால் இருக்கிற இடத்திலேயே தான் இருப்போம். அடுத்த கட்ட நகர்வுக்கு, முன்னேற்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் சில பேச்சுகளுக்கு, சில வார்த்தைகளுக்கு காது கேளாதவர்கள் போல இருக்க வேண்டும். இக்னோர் நெகட்டிவிட்டி, இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். வேதத்துல சவுலை பார்க்கும்பொழுது சவுலுக்கு விரோதமாக பேலியாளின் மக்கள் அவனை அசட்டை பண்ணினார்கள். இவனா நம்மளை ரட்சிக்க போறான், இவனா என்று அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனால் சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வசனத்தில் பார்க்க முடிகிறது. அவனோடு கூட கர்த்தர் இருந்து சவுலுக்கு ஜெயத்தை கொடுத்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கணும். ஆனால் மற்ற பேச்சுகளுக்கு, தேவையில்லாத பேச்சுகள், நம்மை உடைக்கிற பேச்சுகள், நம்முடைய வாழ்க்கையை திசை மாற்றுகிற பேச்சுகளுக்கு நாம் காது கேளாதவர்கள் போல் இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார்.